என்ன இடம்டா இது? என்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்திருக்கியா? அக்கா அக்கா கோவம் மட்டும் படாத, நான் சொல்றது மட்டும் கேளு. ஒரே ஒரு அட்டை இங்க மட்டும் என்னன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இங்க கேட்கலையா நம்ம அடுத்து பார்க்கவே வேணாம்க்கா. டாக்டர், இதே எங்க அக்கா ரீசெண்டா அம்மா போட்டு இருந்துச்சு. மூஞ்செல்லாம் அந்த தழும்பு ரொம்ப ஓவரா சரி பண்ணிடலாம். சரி பண்ணலாம். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? என்னாச்சு? அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காரணத்தினாலதான் மாப்பிள்ளை அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு அதை நினைச்சிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகவா இவ்வளவு டல்லா இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இதோட அதிகமா பிம்பிள்ஸ் வந்தவங்க, இதோட அதிகமா தழும்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சரி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல மேம், எனக்கு சுத்தமாவே நம்பிக்கை போயிடுச்சு மேம். மனசளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மேம். நான் எல்லா இடத்துலயும் போய் பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே சரியாகல. இப்ப தம்பி சொன்னனாலதான் நான் வந்தேன். சுகமேத்தி சபைக்கு வந்துட்டல. இதோட மோசமா நிறைய பேருக்கு நான் கியூர் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு ஸ்கின். அதே மாதிரி உனக்கும் ஸ்கின் நான் சூப்பரா செஞ்சு தரேன். நான் எப்ப வர சொல்லேனோ அப்பப்போ எனக்கு உபே பண்ணா மட்டும் போதும், சரியா? அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மேரேஜுக்கு கூப்பிடுவேல என்னைய? கண்டிப்பா கூப்பிடுறேன் மேம். மச்சான், அக்காவை நான் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துருக்கியாடா? மச்சான், இப்பதான் மச்சான் மனசுக்கு நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காவுக்கு எந்தெந்த ஆஸ்பத்திரியே போய் காமிச்சோம், ஆனா எங்கேயும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அக்காவுக்கு இந்த ஆஸ்பத்திரியில கிடைச்சிச்சுடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உங்க அக்காவை எது குறை சொல்லி வேணாம்னு சொன்னாங்களோ அந்த குறை தாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. மாப்பிள்ள, நாளைக்கு வீட்டுல பொண்ணு கேளுடா. வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கடா.